ஒரு டீக்ளிட்டரிங் vlog தான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேபி தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்டிலே வச்சு 2 பேக் தான் டீக்ளிட்டர் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஒன்று வந்து பேங்கிள்ஸ் அதை லாஸ்ட் வீக் தான் வந்து டீக்ளிட்டர் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொரு பேக் தான் இன்றைக்கி வந்து டீக்ளிட்டர் பண்ண போகிறேன். இதை பண்ணிவிட்டு அப்பாடா பயங்கரமான ஒரு டாஸ்க்காக இருக்கும். இதுக்காக ஒரு ஆர்கனைசர்ஸ்லாம் நான் வந்து வாங்க விரும்பல. ஏன்னா அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் டீக்ளிட்டர் பண்ணும்போது இதுக்காக ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. எனக்கு வந்து இந்த திங்ஸே வேணான்னு இருக்கும்போது நான் எங்கே ஆர்கனைசர்ஸ் வேணும்னு நினைக்க போகிறேன். ஸோ இந்த பேக்கில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் தேவை என்ன தேவை இல்லை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து டீக்ளிட்டர் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டீக்ளிட்டர் பண்ணுற மூலமாக நமக்கு ஈஸியாக வந்து என்ன வேணுமோ அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். இதில் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான், தேவையில்லாதான் நிறைய இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. இது வந்து ஒரு க்யூப் மாதிரி இருக்கும். இதை எந்த சைடு வேணாலும் திருப்பினாலும் அதில் வந்து ஃபோட்டோ இமேஜஸ் வந்து இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அவங்க கையால் ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்போல்லாம் இதுதான் வந்து ட்ரெண்டு. இந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டு கையில் பண்ணி கொடுக்குறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறது, கையிலேயே டால் செஞ்சு கொடுக்குறது, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போல்லாம் அதில் சுத்தமாக இல்லை. இப்போலாம் க்ரீட்டிங் கார்டு கலாச்சாரமே கிடையாது. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அப்போ கிடச்ச கிஃப்ட்டு இது ஒன்று மட்டும் நான் ரொம்ப நாளாக வந்து அப்படியே வச்சிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் தான். இது ஆல்ரெடி சில வீடியோஸில் மேபி காட்டியிருந்துருக்கலாம். பட் ஸ்டில் இப்போவும் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் வந்து வாங்கினது. சிதம்பரம் கவரிங்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நேச்சுரலாக சிதம்பரம்லேயே வந்து வாங்கினது. ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க அங்கே வந்து கவரிங் வந்து. இது வாங்கி லிட்டரலி 10 இயர்ஸ் ஆக போகுது. இந்த ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ். அப்போ கவரிங்லாம் இதே மாதிரி மெயின்டைன் ஆகணும், கோல்டு ஜுவல்லரியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கலர் வந்து சுத்தமாக போகவே இல்லை. ரொம்பவும் பளிச்சுன்னு இருக்காது. மேபி கேமராவில் உங்களுக்கு அப்படி தெரியலாம், பட் ரொம்பவும் டல்லாக இருக்காது. லிட்டரலி கோல்டு வந்து புதுசாக கோல்டு வாங்கினா மங்காத கோல்டு எப்படி இருக்குமோ அந்த ஷேடில் செம்மையாக இருக்கும். அந்த கம்பி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கலர் போயிருக்கு. மற்றபடி சுத்தமாக ஒரு ஸ்டோனோ இல்லை எதுவுமே வந்து விழுகலை. செம்மையாக இருக்குது, மெயின்டைன் ஆகிருக்கு. அந்த கழுத்தில் மாட்டுற கயிறு வந்து அப்பப்போ அந்து போயிடும். அதை மட்டும் மாட்டி வச்சுருக்கேன். பிகாஸ் 10 இயர்ஸ் ஆகுது இல்லையா அது. ஸோ அதை வந்து நான் வச்சுக்க தான் போகிறேன். பிகாஸ் இனிமேல் இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் நான் வாங்க போகிறதில்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஒட்டியானம். இது வந்து என்னோடய மேரேஜ்க்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். ஆனால் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அது பிரேக் ஆகி தான் வந்திருந்தது. பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணி என்னோடய வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு இதான் போட்டிருந்தேன். யாருமே கண்டுபிடிக்கல, எதுவுமே ரெண்டல் ஜுவல்லரிலாம் எடுக்கல. இதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். பிகாஸ் அது ஒரு 3 ஹார்ஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, அதை மேனேஜ் பண்ணிட்டேன். நல்லாவும் இருந்தது, பார்க்க நல்லா தாங்க இருக்கும். பட் ரொம்ப மட்டமான குவாலிட்டி. ஸோ அதனால தான் இனிமேல் இந்த மாதிரி ஜுவல்லரி வாங்க வேணான்ட்டு இருக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு நெத்திச்சுட்டி. இதில் வந்து 3-வே நெத்திச்சுட்டி இருக்கும் இல்லையா, அதை போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆனால் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து அது செட் ஆகலை. எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேஸாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது செட் ஆகலை. அதனால சைடில் இருக்க 2 பிச்சுட்டு அப்படியே அதை வச்சு இந்த நெத்தியில் இருந்த குங்குமம் சந்தனம்லாம் அதில் இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள். இதுவுமே வளகாப்புக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 3 ஹார்ஸ் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி பார்க்குறதுக்கு இது சூப்பராகவே இருந்தது. ஆனால் அவ்வளோ குவாலிட்டியில் ஃபோட்டோவில் பார்க்க நல்லா இருந்தது. நேரில் பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் ஓவராலாக பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் மட்டமாலாம் தெரியலங்க. ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா மேக்கப்லாம் போடும்போது அதெல்லாம் தெரியாது. அண்ட் இது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வாங்கினது தான். இது அப்படியே ஃபுல் ஸ்டோன். இந்த ஸ்டோன் உதிர்ந்தா தூக்கி போட்டுடலான்னு பார்க்குறேன். ஆனால் இதை ஒரு டைம் கூட எங்கேயுமே நான் போட்டதில்லை. சின்ன பொண்ணுங்க போடுற மாதிரி இருக்குது. அப்போ சும்மா ஏதோ ரோட்டில் திருவிழாவோ ஏதோ ஒன்றில் வாங்கினது. கல்லே விழுக மாட்டேங்குது. நான் போடவும் இல்லை. சும்மா அப்பப்போ போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பேன் சின்ன வயசில். இப்போலாம் அதுவுமே பண்ணுறதில்ல. அதனால் இதை வந்து டீக்ளிட்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது வேணாம், இனிமேல் யாருக்குமே நம்ம கொடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டீக்ளிட்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி டீக்ளிட்டர் பண்ணுறது, அம்மா கொடுத்த பாத்திரம்லாம் கில்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிற பர்சன்ஸ்க்கு இதை பற்றி நான் சொல்லணும். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இந்த முத்து மாதிரி இருக்குல்ல அந்த பாசி, அதை மட்டும் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சின்ன வயசில், ஓகேங்களா, சின்ன வயசில் அதை வந்து கோத்து நானேவே ஒரு மாலை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஒரு டைம் பார்க்க நல்லாயிருக்கு, ஒரு டைம் கூட போட்டதில்லை. இனிமேலும் போட மாட்டேன். அதனால் வந்து இதை வந்து கண்டிப்பாக நான் டீக்ளிட்டர் தான் பண்ண போகிறேன். இவன் என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாலும் அவங்களோட எடுத்த ஃபோட்டோஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி யாராவது கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ஃபிசிக்கல் காப்பி இல்லாமல் வேறு ஏதாவது வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று வச்சுக்கலாங்க, நிறைய வச்சுக்கிறது தான் தப்பு. ஸோ அதையுமே நான் டீக்ளிட்டர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிப்பிள் ஷீல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இதை பற்றி அவேர்னஸே இல்லாமல் தான் நான் கன்சீவ் ஆகிட்டு போனேன். இது வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சேன். லைட்டாக எல்லோயிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து ஜெர்ம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, இனிஷியல் டேஸில் யூஸ் பண்ணது. ஸோ அதனால் இதையுமே வந்து டீக்ளிட்டர் பண்ண போகிறேன். இது ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். இனிமேல் வச்சாலும் அது யூஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து அதையுமே வந்து இந்த 3 ஐட்டம்ஸை வந்து டீக்ளிட்டர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்.
ஃபஸ்ட்டு வந்து கில்ட்டே இருக்கக்கூடாது, ஐயோ இது வேணாமே இது தேவைப்படுமே அப்படின்லாம் இல்லை, கிளியர் கட்டாக நம்ம தான் யோசிக்கணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண பாட்டிலில் இருக்கிற நிப்பிள், இது ரொம்ப காஸ்ட்லினா ஒன்றே வந்து 250 ஏதோ தனித்தனியாக வாங்கினா 2 பீஸ் வாங்கினா 500 அந்த மாதிரி. அதனால் சரி எப்போயாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா இன்னொன்று அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் யூஸ் பண்ணது தான். பட் இப்போ அடுத்த செட்டே வாங்கியாச்சு. ஸோ அதனால் வந்து டீக்ளட்டர் பண்ணுறேன் அதையுமே. அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த நெத்திச்சுட்டிக்கு பேராக வந்த ஒரு நெக் செட்டு. நான் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டாக ஒன்று வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஃபோட்டோவில் நல்லா தான் இருந்தது, பட் நேரில் வந்தோடனே கேவலமாக இருந்தது. எங்கேயுமே நான் இதை போட்டதே இல்லை. ஒரு டைம் சும்மா போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டேன், எங்கேயுமே போடல. சரி பரவாயில்ல, நல்லா இல்லைனாலும் நம்ம காசு செலவு பண்ணி வாங்கினதுக்காக ஒரு டைம் போட்டுட்டு எனக்கு எப்போவுமே அப்படி தான், நல்லா இருக்கோ இல்லையோ நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படி தான் நான் நினப்பேன். எத்தனை பேர், ஆனால் நிறைய பேருக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே வராது. என் ஃப்ரெண்டெல்லாம் ஃபுல்லாக கிளம்பிட்டு கூட வெளியில் வராமல் இருப்பாங்க, ஏன்னா லைட்டாக முடி தூக்கிடுச்சு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதெல்லாம் கேர் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து அதர்ஸோட ஃபீலிங்ஸ்க்கோ இல்லை அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற தாட் ப்ராசஸ்க்கோ நமக்கு இடம் கொடுக்கலனாவே நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு சாட்டிஸ்ஃபை யோர் செல்ஃப். எப்போவுமே அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. இதே மாதிரி ஜுவல்லரியை நல்லா போட்டு போனால் இது என்ன கிராண்டாக போட்டிருக்காங்க, இல்லைனா இது என்ன சில பேர் மொக்கையாக போட்டிருக்காங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அடுத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு காதே கொடுக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதை நான் ஒன்ஸ் மட்டும் போட்டுட்டு கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ண போகிறேன், ஏன்னா இது எனக்கு நல்லா இருக்காது. ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் ஃபுல்லாகவே வச்சு போட்டுக்க வேண்டியதானே, நான் அப்படி கிடையாது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒன்ஸ் போடுறேன், நல்லா இருக்காது இல்லையா, அதனால தான். இதில் நிறைய லக்ஷ்மி ஃபோட்டோஸ், ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும். அண்ட் எண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சம்கீஸ்லாம் வச்சு அந்த நூல்லாம் வெளியில் தெரியாமல் வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. சரி ஒரே ஒரு டைம் போட்டுட்டு பண்ணிடலாம், தூக்கி போட்டுடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற ஒரு 4-5 ஐட்டம்ஸ் மட்டும் டீக்ளட்டர் பண்ணலான்னு எடுத்து வச்சாச்சு. அது இப்போவே வந்து தூக்கி போட்டுட்டு தான் மறு வேலை. இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக்கில் வச்சுருந்தேன். இப்போ வந்து எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணும்போது ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ். குப்பை மாதிரி அந்த 2 பேக் மூலையில் இருந்துகிட்டே இருந்தது. இதை பார்க்கும் போதெல்லாம் எடுத்து வைக்கணுமே அப்படின்னே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாயிடுச்சு. இவ்வளோ தான் இந்த பொருளாக, இந்த துருண்டு பொருள் தான் இந்த பேக்கில் அடைஞ்சிட்டு இருந்ததா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்போ டீக்ளட்டர் பண்ணாலும் எனக்கு இந்த ஃபீல் தான் வரும். ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ்ங்க. இது ஒரு டைம் பண்ணிட்டா கிடையாது. அப்பப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போவோம், அங்கங்கே எடுத்து வச்சுருவோம். ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கும் போது எடுத்து வச்சுட்டே இருக்கணும். இது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ், கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒன் டைமில் வந்து இது முடிய போகிறதில்ல. பிகாஸ் அடுத்தும் நம்ம ஏதாவது வாங்குவோம் இல்லையா, அப்போ வந்து இதை டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் இது அப்பப்போ பண்ணுறது மூலமாக நம்ம வீடு மெயினாக நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம், நமக்கு டைமுமே ரொம்ப சேவ் ஆகும். ஸோ நான் இது ரெண்டையும் இந்த கவரில் போட்டுட்டு அந்த கிஃப்ட்டையுமே இதில் போட்டுட்டு அந்த பேக் இருக்கு இல்லையா அதை வந்து தூக்கி போட போகிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பர்சனல் வீடியோ மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் என்னோடய கருத்துக்களெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அண்டு நான் இன்னொரு விஷயம் வந்து இதில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேருக்கு தைரியம் வராது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, பண்ணாதவங்க பண்ண மாட்டாங்க. பட் சிம்ப்ளி டோன்ட் கேர் அபவுட் எனி திங். ஜஸ்ட் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள், பாசிட்டிவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்தோடு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மினிமலிசம் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபினான்ஷியல் கான்டென்ட்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.